என் பேரு பேரு வேண்டாம். அது ரகசியமாவே இருக்கட்டும். அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலாமா, வேணாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன். ஆனா, அந்த ஒரு நாள் சாயங்காலம் என் வாழ்க்கையில நடந்த அந்த எதிர்பாராத மாற்றம் என்னால இன்னமும் மறக்க முடியல. அத யாருகிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்றேன். அன்னைக்கு வீட்ல யாருமே இல்ல. ஒரு பெரிய நிசப்தம் அந்த வீடு முழுக்க பரவி இருந்துச்சு. அப்பா, அம்மா 2 பேரும் ஏதோ ஒரு விசேஷத்துக்காக வெளிய போயிருந்தாங்க. என் தம்பியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய ஊர் சுத்த போயிட்டான். இந்த மாதிரி ஒரு பெரிய வீட்ல நான் மட்டும் தனியா இருக்கேங்கிற நினைப்பே எனக்குள்ள ஒரு விதமான சுதந்திரத்தையும், அதே சமயம் ஒரு சின்ன போர் அடிப்பையும் கொடுத்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் எனக்கு புடிச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு சமைக்கலான்னு காய்கறிகள நறுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் வீட்டின் காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்துல யாருடா அது அப்படின்னு கொஞ்சம் சலிப்போட போய் கதவ திறந்தேன். வெளிய அவன் நின்னுட்டு இருந்தான். அவன் என் சொந்தக்கார பையன், என் பெரியப்பா பையன். எனக்கு தம்பி முறை வரும். நான் அவனை எப்பவும் ரொம்ப சாதாரணமா ஒரு சின்ன பையனா தான் பாப்பேன். ஆனா அன்னைக்கு அவன் என்னவோ கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சான். "ஹாய் அக்கா, என்ன வீட்ல தனியா இருக்கியா?" அப்படின்னு ரொம்ப கேஷுவலா கேட்டுக்கிட்டே என் பதில கூட எதிர்பார்க்காம வீட்ல அவன் பாட்டுக்கு உள்ள வந்துட்டான். நேரா போய் ஹால்ல இருந்த பெரிய சோபால உட்காந்து ரிமோட்டை எடுத்து டிவி சேனல்கள மாத்த ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருந்துச்சு. "ஹாய்டா, என்னடா திடீர்னு வந்திருக்க? வீட்ல பெரியப்பா பெரியம்மாலாம் நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு ஒரு சாதாரண ஃபார்மாலிட்டிக்காக கேட்டேன். அவனும் டிவிய பார்த்துக்கிட்டே, "ஆமாக்கா, எல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்க 2 பேரும் வெளிய போயிருக்காங்களாமே. அப்பா தான் சொன்னாரு, நீ வீட்ல தனியா இருப்பியேன்னு தான் உனக்கு துணையா இருக்கலான்னு வந்தேன்" அப்படின்னு சொன்னான். "ஓ, அப்படியா? சரி சரி, நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருக்கேன். நீ உனக்கு பிடிச்சத பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் சமையல் கட்டுக்கே வந்துட்டேன். சமைச்சுட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு யோசனை. வீட்ல யாரும் இல்ல, நாம மட்டும்தான் தனியா இருக்கோம். இந்த நேரத்துல என் பாய் ஃப்ரெண்ட் இங்க இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரின்னு அவனுக்கு ஃபோன் போட்டேன். அவன்கிட்டயாவது கொஞ்சம் ரொமான்ஸா, ஜாலியா பேசலான்னு நெனச்சேன். "ஹலோ பேபி, வீட்ல யாருமே இல்லடா. ஃபுல்லா ஃப்ரீ. நீ இப்போ வரியா? நாம கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம்" அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாவும், ஒரு சின்ன ஏக்கத்தோடவும் கூப்பிட்டேன். ஆனா, ஃபோன் முனையில இருந்த அவனோட வாய்ஸ் ரொம்ப சலிப்பா இருந்துச்சு. "சாரி பேபி, நான் இப்போ ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கேன். என்னால இன்னைக்கு வர முடியாது. நாம நாளைக்கு மீட் பண்ணலாமா?" அப்படின்னு ரொம்ப கூலா, எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாம சொல்லிட்டான். எனக்கு செம காண்டாயிடுச்சு. "என்னடா நீ? நான் உனக்காக எவ்ளோ ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா வேலைன்னு சொல்ற? நீ நாளைக்கு என்ன வர வேணாம். நீ போடா" அப்படின்னு கோபமா பேசிட்டு இருந்தேன். ஆனாலும் அவனுக்கு என் மேல கொஞ்சம் பொறாம வரணும்னு தோணுச்சு. அதனால நானே சும்மா ஒரு கற்பனையில யாரோ ஒருத்தர்கிட்ட ஜாலியா ரொமான்ஸா பேசுற மாதிரி செட் பண்ணி சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சேன். "ஆமா, எனக்கும் உன்ன பார்க்கணும் போல தான் இருக்கு." "ஓ, அப்படியா? எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு." அப்படின்னு நான் பாட்டுக்கு தனியா சிரிச்சுக்கிட்டே என் பாய் ஃப்ரெண்ட வெறுப்பேத்துறதுக்காக சத்தமா பேசிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நெஞ்சு திக்குன்னு அடிச்சுக்கிச்சு. மெதுவா திரும்பி பார்த்தா இவன். என் தம்பி அங்க கிச்சன் வாசல்ல நின்னுட்டு என்னையே ஒரு மாதிரி சந்தேகமா, கூர்மையா பார்த்துட்டு இருந்தான். எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயையோ! இவன் எவ்ளோ நேரமா இங்க நிக்கிறான்? நாம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பானோ?ன்னு மனசுக்குள்ள ஒரு பயம். அவன் என்ன பார்த்து, "என்னக்கா? யாருகிட்ட பேசிட்டு இருக்க?" நான் உள்ள வரும்போது நல்லா சிரிச்சுட்டு ரொமான்ஸா பேசுன மாதிரி இருந்துச்சு. என்ன பார்த்த உடனே ஏன் அமைதியாயிட்ட? யாரு ஃபோன்ல? அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்டான். நான் கொஞ்சம் பதற்றத்த மறைச்சுக்கிட்டு, "அது ஒண்ணும் இல்லடா. என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தி கால் பண்ணா. அவகிட்ட தான் சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தேன். நாங்க எப்பவும் இப்படி தான் பேசிப்போம். நீ ஏன் இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ற?" அப்படின்னு சமாளிச்சேன். ஆனா அவன் விடுறதா இல்ல. "இல்லையே, நீ பேசின விதமும் சிரிச்ச விதமும் பார்த்தா காலேஜ் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி எனக்கு தெரியலையே. நீ ஏதோ மறைக்கிற அக்கா. உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி ஆழமா பார்த்தான். அவனோட அந்த பார்வையில இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு முதிர்ச்சி இருந்துச்சு. அது எனக்குள்ள ஒரு சின்ன நடுக்கத்தை ஏற்படுத்துச்சு. "டேய், நான் சொல்றத கேளு. நான் உண்மையாவே என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசினேன். நீயா சும்மா ஏதோ கற்பனை பண்ணிக்காத. போ, போய் டிவி பாரு" அப்படின்னு கொஞ்சம் கோபமா சொல்ற மாதிரி முகத்த வச்சுக்கிட்டு அவன அங்கிருந்து அனுப்பி வச்சேன். அவன் அங்கிருந்து ஹாலுக்கு போனதும் தான் எனக்கு நிம்மதியா மூச்சே வந்துச்சு. அப்பாடா, ஒரு வழியா சமாளிச்சாச்சுன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா பாய் ஃப்ரெண்ட் வரலேங்கிற கோபமும் என் உடம்புக்குள்ள ஏறின ஒரு விதமான சூடும் என்ன சும்மா இருக்க விடல. சமையல அப்படியே போட்டுட்டு நேரா என் ரூமுக்கு போனேன். ரூமுக்குள்ள போனதும் கதவ சாத்துனேன். ஆனா லாக் பண்ணல. ஏதோ ஒரு குருடு தைரியம். பெட்ல உட்கார்ந்து லேப்டாப்ப ஓபன் பண்ணேன். எனக்குள்ள அப்போ ஒரு வித்தியாசமான எண்ணம் ஓடிட்டு இருந்துச்சு.
நம்மள லவ் பண்றவன் நம்ம கூப்பிடும்போது வரமாட்டேங்கிறான். சரி நாமளே நம்ம மூட மாத்திக்கலான்னு முடிவு பண்ணேன். ஒரு அடல்ட் வீடியோவ ப்ளே பண்ணேன். வழக்கமா வீட்ல யாருனா இருந்தா பயந்துகிட்டு ஹெட்ஃபோன் போட்டு தான் இதெல்லாம் பாப்பேன். ஆனா அன்னைக்கு எனக்குள்ள ஏதோ ஒரு திமிரு. வீட்ல தான் யாருமே இல்ல. இவன் ஒரு சின்ன பையன். இவன் ஹால்ல டிவி பாத்துட்டு இருக்கான். நாம ஏன் பயப்படணும்னு நினைச்சு ஸ்பீக்கர் வால்யூம நல்லா சத்தமா வச்சுட்டு பெட்ல மல்லாக்க படுத்து அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த வீடியோ ஓட ஓட எனக்குள்ள உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காம போயிட்டு இருந்துச்சு. என் உடம்புல ஒரு விதமான நடுக்கம். நானே என்ன மறந்து ஒரு உலகத்துல மிதந்துட்டு இருந்தேன். சரியாக அந்த நேரம் க்ரீச்சுன்னு என் ரூம் கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. என் உடம்புல ஓடுன ரத்தம் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. நான் தூக்கி வாரி போட்டு எழுந்திருச்சேன். என் கண்கள் ரெண்டும் அதிர்ச்சியில விரிஞ்சுது. வாசல் படியில அவன் நின்னுட்டு இருந்தான். என் இதயம் தொண்டை கிழித்து வெளியே வந்து விடும் போல துடித்தது. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே! இவன் எப்போ வந்தான்? எவ்ளோ நேரமா பாத்துட்டு இருக்கான்? மூளை வேலை செய்யல. அவன் எந்த பதட்டமும் இல்லாம என்ன பார்த்தான். அப்புறம் லேப்டாப் ஸ்கிரீனை பார்த்தான். மறுபடியும் என்ன பார்த்தான். அவனோட முகத்துல ஒரு சின்ன அதிர்ச்சி இருந்தாலும் அடுத்த செகண்ட் அது ஒரு நமட்டுச் சிரிப்பா மாறிடுச்சு. அக்கா, என்ன சத்தம் இது? கீழ ஹால் வரைக்கும் கேக்குது. என்ன படம் பாத்துட்டு இருக்க? அப்படின்னு ரொம்ப கேஷுவலா கேட்டுக்கிட்டே ரூம்குள்ள நடந்து வந்தான். நான் பதறி போய், டேய் நீ எப்படிடா உள்ள வந்த? கதவை தட்டாம ஒரு பொண்ணு ரூம்குள்ள வர்றது உனக்கு பழக்கமே இல்லையா? போடா வெளிய அப்படின்னு கத்திக்கிட்டே லேப்டாப்ப மூட போனேன். ஆனா அவன் ரொம்ப லாவகமா என் கைய பிடிச்சு தடுத்துட்டான். இரு அக்கா இரு, மூடிடாத, நானும் பாக்குறேன், எனக்கும் கீழே உட்காந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம என் பக்கத்துல பெட்ல வந்து உட்கார்ந்தான். எனக்கு ஷாக் தாங்கல. டேய் தயவு செஞ்சு எழுந்து போடா, இதெல்லாம் நீ பார்க்க கூடாது, குடு லேப்டாப்ப அப்படின்னு நான் அவன் கையில இருந்து லேப்டாப்ப பிடுங்க ட்ரை பண்ணேன். ஏன் நான் பார்க்க கூடாது? நீ மட்டும் தனியா ரூம்ல உட்காந்து இவ்ளோ சவுண்ட் வச்சு பாக்குற, நான் பார்த்தா என்ன தப்பு? உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமாக்கா அப்படின்னு ரொம்ப லாஜிக்கா கேள்வி கேட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. முழிச்சேன். டேய் அதெல்லாம் இல்லடா, இது புது லேப்டாப், இஎம்ஐல வாங்குனது, நீ இழுத்து உடைஞ்சற போது விடுடா அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான காரணத்தை சொல்லி தப்பிக்க பார்த்தேன். அவன் வாய் விட்டு சிரிச்சான். நான் லேப்டாப்ப ஒன்னும் பண்ண மாட்டேன் அக்கா, நீயே வச்சுக்கோ, ஆனா வீடியோவை மட்டும் ப்ளே பண்ணு, நாமும் சேர்ந்து பார்க்கலாம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல நல்லா சாஞ்சி உட்கார்ந்துகிட்டான். அவனோட இந்த தைரியம் என்ன பயம்புறுத்துச்சு, அதே சமயம் ஆச்சரியப்படுத்துச்சு. இவன் அந்த ஹால்ல உட்காந்து டிவி பார்த்த சின்ன பையன் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. டேய் புரிஞ்சுக்கோடா, இதெல்லாம் லவ்வர்ஸ் உட்காந்து பாக்குறதுடா, கப்பிள்ஸ் பாக்குற விஷயம். உனக்கு ஆள் இருக்காங்களா? இல்லல்ல, அப்புறம் ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? இதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாருடா, ஏன் கூட ஏன் உட்காந்துருக்க அப்படின்னு நான் கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி கேட்டேன். என்னை எப்படியாவது இந்த தர்ம சங்கடத்துல இருந்து காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு அவன் சொன்ன பதில் தான் என் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. என்னைய சுத்தமா லாக் பண்ணிடுச்சு. அவன் என் கண்ணை நேரா பார்த்து சொன்னான். ஏன் அக்கா, உனக்கு மட்டும் இப்போ உன் பாய் ஃப்ரெண்ட் இங்க உன் பக்கத்துல இருக்கானா என்ன? அவனும் உன்னை விட்டுட்டு போயிட்டான், எனக்கும் ஆள் இல்ல, நாம 2 பேரும் இப்ப சிங்கிள் தான், அப்புறம் என்ன, ப்ளே பண்ணாக்கா? அவன் சொன்னதுல இருந்த உண்மை என்ன சுட்டுச்சு. எனக்குள்ள இருந்த அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. சரி, இவன் எப்படியும் போக மாட்டான் போல, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போர் அடிச்சு அவனே எழுந்து போயிடுவான்னு மனசுக்குள்ள ஒரு பொய்யான சமாதானத்தை சொல்லிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்தேன். நான் லேப்டாப்பை ஓபன் பண்ணேன். வீடியோ ஓட ஆரம்பிச்சது. அந்த ரூம்ல ஏசி ஓடிட்டு இருந்தாலும் எனக்குள்ளேயும் அவனுக்குள்ளேயும் ஒரு அனல் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த வீடியோவோட சத்தம் ரூம் முழுக்க எதிரொலிச்சுது. நாங்க 2 பேரும் பெட்ல ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்திருந்தோம். என்னோட தோள் அவனோட தோள் மேல உரசுற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அவன் உடம்பு என் மேல படும்போதும் எனக்குள்ள ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி இருந்துச்சு. நான் லேப்டாப்பை பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்ணாலும் என்னோட முழு கவனமும் அவன் மேல தான் இருந்துச்சு. அவனோட மூச்சு காத்து என் கழுத்துல படுறப்போ என் உடம்பு சிலிர்த்துச்சு. நான் திருட்டுத்தனமா அவனை ஓரக்கண்ணால பார்த்தேன். அவனோட கண்கள் லேப்டாப் ஸ்கிரீன்ல இல்ல, என்னோட உடம்பு மேல தான் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அவன் என் கழுத்தை, என் உதடுகளை ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருந்தான். அவன் என்ன பார்க்கறாங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனா விசித்திரம் என்னன்னா, எனக்கும் அந்த நேரத்துல அவனை தடுக்கணும்னு தோணல. ஏன்னா காலையில இருந்து பாய் ஃப்ரெண்ட் வராத கடுப்பு இப்போ இந்த வீடியோ உருவாக்குன ஒரு அதீத உணர்ச்சி, என் பக்கத்துல ஒரு இளமையான பையன், இதெல்லாம் சேர்ந்து என்னையும் ஒரு மாதிரி மாத்திடுச்சு. என் மனசுக்குள்ள இருந்த அந்த அக்கா தம்பிங்கிற தடுப்புச் சுவர் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சுது. அக்கா, அவனோட குரல் ரொம்ப கரகரப்பா ஒரு விதமான போதையில கேட்டுச்சு. நான் மெதுவா அவனை நிமிந்து பார்த்தேன். அவனோட கண்கள்ல ஒரு பயங்கரமான தாகம் தெரிஞ்சுது. வீடியோல இருக்கிற மாதிரி நாமும் ரியலா ட்ரை பண்ணலாமாக்கா அப்படின்னு அவன் கேட்கும்போது என் உலகமே ஒரு நிமிஷம் நின்னு போன மாதிரி இருந்துச்சு. என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. டேய் என்னடா சொல்ற? தப்புடா, யாராவது வந்துட போறாங்க அப்படின்னு என் உதடுகள் முணுமுணுத்தாலும் என் கண்கள் அவனுக்கு பச்சை கொடி காட்டுச்சு. நான் அவனை விட்டு விலகி போகல. அவன் மெதுவா என் பக்கத்துல இன்னும் நெருங்கி வந்தான். அவனோட முகம் என் முகத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்துச்சு. எனக்கு
தேன் பிடிக்குமா அக்கா அப்படின்னு ஏதோ ஒரு இரட்டை அர்த்தத்தோட ரொம்ப மெதுவா என் காதருக கேட்டான். எனக்கு புரியல. தேன் தேனா? ஏன் இப்போ அத கேக்குற அப்படின்னு தடுமாற்றத்தோட கேட்டேன். அவன் சிரிச்சுக்கிட்டே, இல்ல, இப்போ என்கிட்ட கொஞ்சம் தேன் வந்திருக்கு, ரொம்ப இனிப்பா இருக்கும், நீயே அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே என் மேல சாஞ்சான். அவனோட கைகள் என் இடுப்ப சுத்தி வளைச்சுது. அந்த நொடி என்னோட எல்லா கட்டுப்பாடுகளும் வெக்கமும் காதுல பறந்து போச்சு. வீடியோல வந்த சத்தத்தை விட எங்க 2 பேரோட மூச்சு சத்தம் தான் அந்த ரூம்ல அதிகமா கேட்டுச்சு. நான் அவனை அப்படியே இறுக கட்டிப்பிடிச்சுக்கிட்டேன். அவனோட இதழ்கள் என் இதழ்களை சிறை பிடிச்சுது. அன்னைக்கு அந்த ரூம்ல லேப்டாப்ல ஓடிட்டு இருந்த அந்த வீடியோவை விட பல மடங்கு ஒரு உண்மையான வெறித்தனமான உணர்ச்சி குவியல் நடந்து முடிஞ்சுது. எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நாங்க 2 பேரும் ஒன்னா கலந்துட்டோம். நேரம் போனதே தெரியல. சுமார் 45 நிமிஷம் கழிச்சு அந்த புயல் ஓய்ந்தது. நான் ரொம்ப களைப்பா, ஆனா ஒரு பெரிய நிம்மதியோட பெட்ல சாஞ்சேன். என் உடம்புல இருந்த அத்தனை பாரமும் இறங்கின மாதிரி இருந்துச்சு. அவன் என் பக்கத்துல படுத்துக்கிட்டு என் முகத்தையே ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருந்தான். அவனோட விரல்கள் என் முடிகளை கோதி விட்டுட்டு இருந்துச்சு. நான் அவனை பார்த்து ஒரு சின்ன வெக்கம் கலந்து சிரிப்போட சொன்னேன், டேய், நீ எங்கேயும் வெளியே கீழே போயிடாத, இங்கே என் பக்கத்திலே படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில தான் வீட்ல எல்லாரும் வருவாங்க. அதுக்குள்ள உனக்கு என்ன வேணுமோ கேடு, நான் தரேன். அத கேட்டதும் அவன் முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம். என்னை இன்னும் இறுக தன் நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டான். இது தப்பா சரியான்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா அன்னைக்கு அந்த சாயங்காலம் எனக்கு கிடைச்ச அந்த சுகமும், என் போர் அடிப்ப மாத்துன அந்த எதிர்பாராத திருப்பமும் என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு ரகசியமான இனிமையான நினைவா என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு.